அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடாபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கரத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை அனுப்பி ஒருபோதும் வெறுமனே திரும்பாது ஆண்டவரை, எதுக்கு நீங்க அனுப்பப்பட்டதோ அந்த காரியமாக கொண்டு வந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தையை அனுப்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலையை தருகிறவரே, எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் இந்த வேளையிலும் வந்து ஆண்டவரே என்னென்ன தேவைக்காக வந்தார்களோ அவர்களை ஆண்டவரே நீர் பலமாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுடைய சதித்திட்டங்கள், வானமண்டலத்திலே கிரிய செய்த பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். மைண்ட்களை ஆண்டவரே குழப்புற எல்லா ஈவில் பவரை நாங்கள் உடைத்து போடுகிறோம். ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பயத்தை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர். வந்து இலங்கையால வந்து 2 கிழமை ஆகிறது. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை இலங்கையில செஞ்சார். சபையை கட்டுறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். பவுண்டேஷன் போடுறதுக்காகவும் அங்கே சில இடங்களிலே ஊழியங்கள் செய்கிறதற்காகவும் பாதைகளை ஆண்டவர் துறந்தார். அதற்கு என் ஆண்டவரை நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் எனக்கு தருணத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக, தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக என் இயேசப்பாவை நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இப்ப கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். எல்லாரும் நினைக்கிறது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், நாங்கள் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று. ஆனால் நம்முடைய சிந்தனை அங்கே ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய சிந்தனை எந்த நேரமும் ஃப்ரீ ஆகவில்லை. நம்முடைய சிந்தனையிலே எந்த நேரமும் எங்களுக்குள்ளே போராட்டங்கள் இருக்கின்றது. நம்முடைய சிந்தனையிலே பாவ சிந்தனைகள் வருகிறது. நம்முடைய சிந்தனையிலே ஒவ்வொரு ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, ஆகாயத்து பிரபு என்று சாத்தான் அவன் என்ன செய்கிறான்? வான மண்டலத்திலே இருந்து கிரியை செய்கிறான். நம்முடைய மைண்டுக்குள்ளே அவன் போகிறான். போந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் சொன்னார் எங்களை பார்த்து, தேவ ஆலயத்தை பார்த்து, இது ஜெப வீடு, இது ஜெப வீடு என்றுதான் எங்களுக்கு சொல்லுகிறார். கள்ள புகை என்று சொல்லாமல் இது ஜெப வீடு. அப்ப ஆலயத்துக்குள் அவர் வரும்போது அங்கே பார்க்கிறார் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகம் நமக்குள்ள இருப்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் தேவ ஆலயத்துக்குள்ளே அவர் வரும்போது அங்கே அந்த ஆலயத்திலே அங்கே வியாபாரங்கள் நடந்தது, உலக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தபடியா அவர் சொன்னார் இது கள்ள குகைகள் என்று. ஆனா சத்ருவான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியா இந்த ஆலயத்தை கள்ள குகையாக மாற்றுவதற்கு அவன் எதிர்பார்க்கின்றான். அங்கே பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்பீங்களா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இல்ல, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7-8. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும், வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போறதை, வேலைக்காரர்கள், அப்ப வேலைக்காரர்கள் குதிரையில ஏறி போறார்கள். பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். பிளவுக்கள் என்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், ராஜாக்கள், ஆசிரியர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய அபிஷேகத்தினை அவர்கள் மூவ் பண்ணாமல், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே வேலைக்காரர்கள் போல் ரட்சிக்கப்பட்டவர்கள் அடிமையை போல் போகிறார்கள், அடிமையை போல் நடக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம், வேலைக்காரர்கள் குதிரைகள் மேல் ஏறி போறார்கள், பிரபுக்கள் வேலைக்காரரை போல் தரையில் மேல்
நடக்கிறதை தரையிலே கண்டேன். கண்டேன். நடக்கிறதை கண்டேன். அடுத்தது, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். படுகுழியிலே வெட்டுறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்கிறவனுக்கு பாம்பு கடிக்கும். இந்த அடைப்பை பிடுங்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பான அரண் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அடைப்பை நாங்கள் பிடுங்கினாத்தான் அங்கே பாம்பு கடிக்கும். நாங்கள் பாவத்திலே விழுந்தாத்தான் அங்கே அடைப்பு எடுக்கப்படும். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செஞ்சால், கள்ள குகையாக நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை மாற்றினால் அங்கே பாம்பு கடிக்கும். இங்கே அடைப்பை பிடுங்கினால், அப்ப அடைப்பை பிடுங்குவது யார்? இந்த அடைப்பை பிடுங்குவது யார்? சாத்தான் பிடுங்கவே மாட்டான். சாத்தான் எங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய சிந்தனைக்குள்ள வருவான். பாருங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஓப்பனாக நாங்கள் பார்ப்போம். நாங்க ரட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் வெளியால போனாலும் எங்களுடைய சிந்தனையிலே பாவ சிந்தனைகள் வருகிறது. நாங்கள் வீட்டுல இருந்தாலும் பாவ சிந்தனைகள் வருகிறது, அல்லது ஒரு போராட்டங்கள் வருகிறது. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு விட்டோம், கிறிஸ்துவுக்குள் பழையவர்கள் எல்லாம் முடிந்தன, எல்லாம் புது சிறுச்சி என்று சொல்லப்படுகிறது. ஏன்? எனக்குள்ள எந்த நேரமும் அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ள ஒரு முள்ளு இருக்கிறது. அப்ப இந்த பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஏன் எனக்குள்ள என்னுடைய சிந்தனைக்குள்ளே வருகிறது? பைபிள் சொல்லுகிறது, மாமிசத்துக்கு இரத்தத்துக்கும் போராட்டம் இல்லை, வானத்திலே வான மண்டலத்திலே ஆகாய சாத்தானை சொல்லி வருகிறது. ஆகாய பிரபு அவன் ஆகாயத்திலே இருந்து, அவன் 2வது வானத்திலே இருந்து என்ன செய்கிறான்? மனிதனுடைய சிந்தனைக்குள்ளே வர பார்க்கிறான். அவனுடைய மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாமல் சிந்தனைக்குள்ள வரும்போது, எந்த காரியத்தை நாங்கள் செய்யறதுக்கு முதல் நம்முடைய சிந்தனைக்குள்ளே சிந்திக்கிறோம். சிந்தித்து விட்டு நம் இதயத்திலே வைத்து நம்முடைய காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அப்ப சிந்தனை, அப்ப பைபிள் விளக்கமாக சொல்வது, எல்லா சிந்தனைகளையும் மேட்டின்மைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தும்படியாக நமக்குள்ள வர்ற பலவீனத்தின் சிந்தனைகள், போராட்டமான சிந்தனைகள், ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்கிறதற்கு ஒரு சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் வரும்போது நாங்களுக்கு 2 கொரிந்தியர் 10 பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது? சிறைப்படுத்தப்படுகிறது. நாங்கள் உடனே நாங்கள் சிறைப்படுத்த வேண்டும். பலவீனங்கள் வருகிறது. அங்க மாமிசமோ அங்கே பலவீனமாயிருக்கிறது, ஆவியோ பலம் உள்ளதாக இருக்கிறபடியா இவன் என்ன செய்கிறான்? சத்ருவான் நம்மை ஜெபிக்க விடாமல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை அவன் பாவித்து என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட விடாமல் தடை செய்கிறான். இங்கே அடைப்பை பிடுங்குவதற்கு அங்கே என்ன செய்கிறான் தெரியுமா? நம்மை தூண்டுகிறான். அப்ப நான் தான், எனக்கு ஒரு அடைப்பு இருக்கு என்று சொன்னா, அந்த வேலியை பிடுங்கணும் என்று சொன்னா, அப்ப பைபிள் சொல்லுகிற யோவான் 10 முதலாவது அதிகாரத்தில அங்கே ஆட்டு தொழுவத்துக்குள்ளே அங்கேயும் ஒரு வேலி இருக்கிறது, அங்கேயும் ஒரு வேலி பாதுகாப்பா இருக்கிறது. அங்கே அவன் என்ன செய்கிறான்? பின்வழியாக உள்ளுக்குள்ளே வருகிறான். இந்த வேலி என்ன என்றால், இந்த வேலி எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரண் அடைக்கப்பட்டு கிடக்கு, அரண் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே நாங்கள் வாசிப்போம், நஹூம் என்ற 2ஆம் அதிகாரம் 1-2 மட்டும் வாசிப்போம். நஹூம் சிறகடி 2ஆம் அதிகாரம் 1-2. ஆமா. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன்னுடைய முகத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் அவன் யுத்தம் பண்ண வருகிறான். அப்ப பைபிள் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், சத்ருவானவனை மேற்கொள்ள ஒன்றும் முன்னே சேதப்படுத்தாது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கை. ஜெபம் இல்லாத ஒரு மனித ஊழியம் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஜெபம் இல்லாத ஒரு சகோதரன் சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக இயலாது, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. இங்கே சிதறடிக்கிறவன் என்ன செய்கிறான்? ஃபேஸ் டு ஃபேஸ் அவன் எங்களோடு யுத்தம் பண்ணுகிறான். ஃபேஸ் டு ஃபேஸ் நம்முடைய வாழ்க்கையில அவன் வந்து என்ன செய்யறான்? ஃபேஸுக்கு ஃபேஸ் யுத்தம் பண்ணுகிறான். அடுத்தது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. அரணை, அங்கே அரண். அப்ப அரண் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. எந்த நேரமும் அவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த அரணை அல்லது இந்த வேலியை அடைப்பை பிடுங்குவதற்கு எப்படியாவது
அவன் எங்களுடைய பலவீனத்துக்குள்ள வந்து நாங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் செய்யும் போது ஒவ்வொன்றாக அந்த வேலியை நாங்கள் புடுங்கும் போது எதிரி வந்து அல்லது பாம்பு வந்து அங்கே கடிக்கும் என்று பைபிள்ல சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அரண், இந்த வேலி, இந்த புடுங்கப்படுகிறது நம்முடைய பலத்தினாலே நாங்கள் புடுங்கப்படுகிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க விட்டு விடுகிறோம், தேவ வசனத்தை வாசிக்காமல் விட்டு விடுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாமல் விட்டு விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கையில ஓட்டம் நல்லாக ஓடிக்கொண்டு போகும்போது சில நேரம் ஆண்டவரை நாம மறந்து விடுவோம், வேலையிலே பிஸியாக போய் விடுவோம். ஜெப வாழ்க்கையிலே ஜெபிக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ற நாங்க எங்களாலே வர முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லை, தேவனுடைய திட்டத்தையும் ராஜ்யத்தையும் தேடுவதற்கு டைம் இல்லாமல் போய்விட்டது, எங்களுக்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு கூடிவிட்டது. இங்கே இந்த வேலியை அவன் புடுங்குவதற்கு நாம் என்ன செய்கிறான் தெரியுமா? நம்மை பலவீனராக மாற்றி என்ன செய்கிறான்? நம்மை பாவத்துக்குள்ளே விழுந்து, பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபையோ நித்திய ஜீவன். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் அவன் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுவான், ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுவான். அப்ப நாங்க இந்த அடைப்பை நாங்கள் புடுங்க விடாமல் பாதுகாக்கிறது நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை அறையை கட்டி பிடிச்சு இறுக்கிக்கொள், உன் அறையை ஸ்திரப்படுத்து. அப்ப உன் பலனை ஸ்திரப்படுத்து. அப்ப ஜெப வாழ்க்கைய உனக்கு கூட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைய கூட்டண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், நாம் ஜெபத்தை குறைத்தோம் என்றால் அங்கே எண்ணெய் இருக்காது. புத்தியுள்ள ஸ்திரீ அவங்க இரவு பகலாக அவங்க ஜெபித்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எண்ணெயை கொண்டு வரவும் இல்லை, அவர்கள்ட்ட எண்ணெயும் இருக்கவில்லை. காரணம், அங்கே ஜெப வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் வர்ற நேரத்திலே கதவு பூட்டப்பட்டிருந்தது, அங்கே துறக்கப்படவில்லை, அங்கே வர முடியவில்லை. அங்கே அவர் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். தட்டுவது எதற்காக? தேவனுடைய சமூகத்திலே இருந்து தட்டுவது, ஜெபிப்பது. அங்கே தேவனுடைய கதவு துறக்கப்படும் போது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது, தேவனும் இயேசு கிறிஸ்துவோடு எங்களை உன்னதத்திலே உட்கார வைத்தார். ஆண்டவர் மேலான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார், அபிஷேகத்தை நமக்கு தருவார். அபிஷேகம் நுவக்கட்டை முறியடிக்கப்படும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான், ஆவியினாலும் ஜனத்தினாலும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டான். ஆனா அது வந்து மட்டதும் காணாது, அது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் தான் நுவக்கட்டை முறியடிக்கப்படும். அப்ப அபிஷேகம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எலியாவுக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்டது, மோசேசுக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்டது, பவுலுக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்டது, எலிசாவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, யாக்கோபுக்கு அபிஷேகம், ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகம் வந்து அவர்களோடு திரும்பி போகாது. அங்கே இந்த உலகத்திலே யார் யார் உத்தமனாக இருக்கிறார்களோ, யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ பரிசுத்தமாக, அவர்களுக்கு மேல் அந்த அபிஷேகம் வருகிறது. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது, ஜெபத்திலே தரித்து நிற்கும் போதும், நமக்கு ஒரு எதிராளி இருக்கிற, அவன் தான் சாத்தான். அவன் தான் இந்த அபிஷேகத்துக்கு பயந்தவன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் நுவக்கட்டை முறியடிக்கும். இங்க பார்க்கும் போது நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வர பண்ணுவார். திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், அப்ப ஆண்டுதான் நான் செடி, நீங்கள் கொடிகள். இந்த திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், அழித்து போட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளை அவன் சத்ருவான் அவன் தாக்கினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆனா ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லுகிறார். ஜெபத்தில்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு ஜெபம் இல்லாத ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி, அதாவது வந்து ஜெபம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சிந்தனையில எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. ஒரு சகோதரனுக்கு சகோதரி எகெயின்ஸ்டாக சிந்தனையில வரும்,
மற்றவர்களை குற்றம் பேசுவதற்கு ஒரு சிந்தனை வரும். இப்படியான ஒவ்வொரு சிந்தனைகள் வரும்போது நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்தும்படியாக எந்த சிந்தனை வந்தாலும் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. 2 கொரிந்தியர் 10:4-10:3 மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 மட்டும் வாசிப்போம். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலன் இல்லாம அரண்களை நாங்கள் முறியடிக்க முடியாது. ஜெபத்தை பெற்றுக் கொள்ளும் போது, ஜெபத்திலே இருக்கும் போதுதான் உன்னத மகிமை எங்களுக்கு வந்து இறங்கும். அப்ப உன்னதத்திலே எங்களுக்கு ஒரு தொடர்பு தேவை என்று சொன்னால், தேவன் உன்னதத்திலே எங்களை உட்கார வைத்து விட்டார். அங்கே ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாங்கள் பலன் அடைவோம். அப்ப இந்த ஜெபத்தில எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், ஊழியத்தில போராட்டங்கள் வந்தாலும், இந்த ஜெபத்தை நாங்கள் விடப்படாது. ஜெபம் தான் ஒரு மோட்டர். பைபிள் வசனம், அடுத்தது ஜெபம். அப்ப 2 நாங்கள் சேர்க்கும் போது ஆண்டவரோடு ஒரு உறவு வருகிறது. தேவ பலத்தினால அரண்களை முறியடிக்கிறதற்கு தேவ பலன் நமக்கு ஒரு. அடுத்த வாசிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். அப்ப நமக்குள்ளே ஒரு தர்க்கம் ஒன்று உண்டாகுது. நம்முடைய சிந்தனைக்குள்ள ஒரு போராட்டம் உண்டாகிறது. நம்முடைய சிந்தனைக்குள்ள நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நாங்கள் பரிசுத்தம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனா எப்படி என்றாலும் நம்முடைய சிந்தனைக்குள்ள கூடாத ஒரு சிந்தனை வருகிறது. நமக்குள்ள ஒரு போராட்டம் ஒன்று உருவாகுது. நான் ஆண்டவற்ற பிள்ளை, இப்படி நான் நினைக்கப்படாது, இப்படி சகோதரன் இப்படி நினைக்கப்படாது, இப்படி சகோதரி எப்படி நான் நினைக்கப்படாது, என்னுடைய சிந்தனையில இப்படியான ஒரு எண்ணம் வருது, இது கூடாது. நமக்குள்ள ஒரு யுத்தம் வருகிறது. ஆனா இந்த யுத்தத்தை நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். நாங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானத்திலே, வான மண்டலத்திலே, ஆகாயத்திலே இருக்கிற பிரபு என்ற சாத்தானை சொல்லப்படுகிறது. அவன் அந்த ஆவிகளை முறியடிக்கிறதுக்கு இங்க தேவ பலத்தை கொடுத்துக்கிறார். நம்முடைய சிந்தனையில தர்க்கங்கள் வருகிறது, சிந்தனையிலே ஒரு போராட்டங்கள் வருகிறது, யுத்தங்கள் வருகிறது. தொடர்ந்து வாசிப்போம். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப உடனே நாங்க சிறைப்படுத்துறவா இருக்கிறோம். அந்த எண்ணத்தை நமக்குடைய சிந்தனைக்குள்ள வச்சு நாங்கள் நினைச்சு அதையே நாங்கள் செய்கிறவர்களா அல்லாம, ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய சிந்தனையில வரும்போது, அசுத்தங்கள் வரும்போது, அசுத்த சிந்தனைகள் வரும்போது, பலவீனங்கள் நமக்குள் வரும்போது, நம்முடைய மாமிசத்தினுடைய சிந்தனைகள் வரும்போது, நாங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள உடனே நிர்மூலமாக்கப்பட வேண்டும், உடனே அழிக்க வேண்டும். உடனே அழித்துத்தான் இந்த வெற்றியை நாங்கள் காண முடியுமே தவிர, அப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள், ஏன் இந்த போராட்டம் நமக்கு இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குட்படாமல் விழித்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப இது இந்த காரியங்கள் வராம நாங்கள் விழித்து ஜெபம் பண்ணினாத்தான் இதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். விழித்து ஜெபம் பண்ணினாத்தான் இதை ஒரு வழியா வந்த பிசாசை 7 வழியாக அகற்ற முடியும். விழித்திருந்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், பிசாசுகளை திரட்டுவார்கள், வியாதிகள் மேல் கைகளை வைப்பார்கள், சர்ப்பத்தையும் தேள்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான விஷத்தை குடித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. இதோ வானத்திலே இருந்து சாத்தான் மின்னலை போல் விழுகிறான், ஆனால் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படுத்தாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியா தேவன் நமக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கின்றார், தேவன் நமக்கு ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த அந்நிய பாஷை பேசும்போது
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்நிய பாஷைகளை ஜெபிக்க வேண்டும். கடைசி ஒரு மணித்தியாலமாவது விடாம அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும். தேவனோடு நாங்கள் உறவு கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுறதற்காக நாங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்ப பைபிள் சொல்லுகிறது, இந்த அரண்களை முறியடிக்கிறதற்கு தேவ பலனை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆகாயத்து பாருங்க, மனிதனுடைய கண்களை குருடாக்குறானாம். 1 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அசுவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். அப்ப மனசு அவனுடைய மனசை குருடாக்கி பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நம்முடைய மனக்கண்களை குருடாக்க பார்க்கின்றான். அப்ப இந்த உலகத்தில நாங்கள் மனக்கண் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய கண்கள் குருடாக இருந்தது. ஆண்டவர் மனக்கண்களை திறந்து விட்டார். மறுபடியும் பிறந்தவுடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம். தேவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டு விட்டோம், வரங்களை பெற்றுக் கொண்டு விட்டோம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறோம். அப்படி இருந்தோம். இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது? நம்முடைய சிந்தனையில எப்படி அவன் எங்களோட மைண்டுக்குள்ள வந்து எந்த நேரமும் குழப்புதல் மைண்டுக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள்ள வருகிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்துவின் சிந்தனையை நீங்கள் தரிச்சு கொள்ளுங்க. பிலிப்பியர் 2:5 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களில் அப்ப அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? அவருடைய சிந்தனை பரிசுத்தமாக இருந்தது. அவருடைய சிந்தனை அங்கே அவர்களே ஒரு பாவமும் காணவில்லை. அப்ப அந்த சிந்தனையை பைபிள் சொல்லுகிறது. கொரிந்தியர்லையும் கிறிஸ்துவின் சிந்தனையே கிறிஸ்துவின் சிந்தனையே உண்டாயிருக்கிறது, எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தனையை நாங்கள் தரித்துக் கொள்ளுகின்றோம். அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தனையை நாங்கள் தரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவான் கொண்டு வர்ற பாவ சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். பரிசுத்தமின்றி கர்த்தரை தரிசிக்க முடியாது. பாவம் செய்கிறவ ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாது. அதுதான் மீன். பரிசுத்தமின்றி கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப பாவத்தை நாங்கள் செய்து கொண்டு ஜெபம் பண்ணும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்ப பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வரும்போது ஜெபம் பண்ணும் போது நாங்கள் என்ன செய்யறோம்? புதுப்பிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அப்பா பிதாவை என்று கூப்பிடும் போது ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜெப வாழ்க்கையை நாங்கள் கூட்ட வேண்டும். நமக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனால் நமக்கு நாம் தான் ஜெபிக்க வேண்டும். தேவ வசனத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் கொடுத்த வருஷத்துக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கு கூட்டி கொடுத்தாரோ அந்த வருஷத்தில ஆண்டவருக்காக உண்மை முத்தமா வாழ்ந்து ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை பற்றி நாங்கள் எல்லா இடமும் சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. சற்று நிமிடம் நாங்க என்ன செய்ய போறோம்? அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். நீங்கள் என்னோட சேர்ந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வான மண்டலத்திலே கிரியை செய்யற பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுவோம், நாங்கள் நிர்மூலமாக்குவோம். அந்நிய பாஷை ஜெபிக்க கூடியவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது உங்களுடைய ஒரு மாற்றம் உருவாக்கப்படும். உங்களுடைய மைண்ட் கிளியர் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், என்ன காரியங்கள் சத்துருவானங்களை தூண்டினாலும் அதை அழிக்கிறதற்கு தேவ பலன் நமக்கு கிடைக்கப்படும். நாங்கள் ஜெயம் கொள்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். அல்லேலூயா. ஆமென்.